ஓம் எனும் உயர் மந்திரம் சுயமாயுடைய உன்னை யான் பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதம் தனதாயுடையாய் பண்பாட்டிலே உயர்ந்து உள்ளாய். உனது அருட்கிருபைக்கு எம்மை என்றென்றும் ஆளாக்குவாய். மண்டைக்காட்டு அம்மனை வணங்கி மேடையில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் சபையிலே இருக்கின்ற பக்தர்களையும் பக்திகளையும் வணங்கி ஒரு சில விஷயங்களை இந்த மேடையிலே பதிவு செய்ய நிற்கின்றேன். மாசேத்துங் அப்படின்னு ஒரு தலைவர், சைனாவுடைய அதிபராக இருந்தவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய சைனாவை அவர் தான் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். அஸ்திவாரமாக இருந்தவர். அப்படிப்பட்ட பெருமகனார் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே நம்ம பாரத நாட்டிலிருந்து கொஞ்சம் பேர் மாணவர்கள் அங்கே அழைக்கப்பட்டார்கள். அங்கே நடக்கின்ற விஷயத்தை பார்வையிடுவதற்காக அந்த மாணவர்கள் அங்கே சென்றார்கள். அவர்களுக்கு சரியான உபசரிப்பு, எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு அந்த நாட்டை சுற்றி காட்டினார்கள். நாட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. சைனாவில் இந்த குழுவினருக்கு இன்னொரு அற்புதமான வாய்ப்பு, அந்த மாசேத்துங் என்ற அந்த தலைவரை சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம். அப்போது அவர் கேட்கின்றார், இந்த மாணவர்களை பார்த்து, எல்லாம் பார்த்தீர்களா? பார்த்தோம். நன்றாக இருந்ததா? இருந்தது. அப்படி என்றால் இந்த நாட்டிற்கு நான் உங்களை அழைக்கின்றேன், நீங்கள் வந்து விடுவீர்களா என்று கேட்டார். நம்ம பையன் என்ன சொல்லியிருப்பாங்க? கிடைச்சது போதும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தயாராக இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா அவர் சொன்னார், மாசேத்துங் சொல்லுகிறார் நம்முடைய பாரத நாட்டு மாணவர்களிடம், எங்க நாட்டுக்காரனை கேட்டா வேற மாதிரிலப்பா சொல்றான் அப்படின்னு. என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க எப்படியாவது பாரத நாட்டுக்கு போயிடணும், அப்படி இந்த நாட்டை விட்டு சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. இது அந்த காலத்துல 60களில் நடந்த விஷயம். அண்மையில ஒரு மருத்துவ கல்லூரி மாணவன் இங்க இருந்து சைனாவில் படிச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு சம்பவத்தை சொன்னான். நம்மளாம் எங்க போனாலும் நட்பை வளர்த்துக் கொள்வார்கள், நட்பு வட்டத்தை வளர்த்துக் கொள்வார்கள், எல்லாத்தையும் பெருக்கிக் கொள்வார்கள் நிலைமை. ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய சைனா நண்பர் ஒருவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கு குடும்பத்தினர் அனைவரும் குழுமி இருந்தார்கள். ஒரு பெரியவரை படுக்க வைத்திருந்தார்கள் படுக்கையில். அவரோ கொலையும் குத்துயிருமாக இன்றைக்கா நாளைக்கா இப்போதா கொஞ்ச நேரம் கழித்தா என்ற நிலையில் படுத்து கிடந்தார். அப்போது அந்த அதிசயம் நடந்தது. இந்த படுக்கையிலே படுத்து கிடந்தவர் நம்முடைய மருத்துவ கல்லூரி மாணவருடைய நண்பர், சைனா நண்பர். அவருடைய தந்தையார் படுக்கையிலே இருந்தவரிடம் போய் காதிலே ஒரு செய்தி சொல்லுகிறார். செய்தி சொல்லி சிறிது நேரத்திலே அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. இப்ப நம்ம மாணவனுக்கு தாங்க முடியல. அந்த நண்பன்கிட்ட கேட்ட, என்னப்பா உங்க அப்பா தாத்தா காதுல சொன்னாரு, அவர் திடீர்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. அது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அதனால தான் கேட்கிறேன். எங்க நாட்டுல இப்படி எல்லாம் நான் பார்த்தது இல்லை. வேறு ஒண்ணும் இல்லை. எங்க அப்பா, அவருடைய அப்பா, என் தாத்தா காதுல போய் சொன்னாரு, இந்த ஜென்மம் முடிந்து விட்டது, இனி அடுத்த ஜென்மமாவது நீ பாரத நாட்டிலே சென்று பிறக்க வேண்டும் என்று வழி அனுப்பிவிட்டு வந்தார். சைனாவுக்கும் நமக்கும் என்னைக்கு நல்ல பொருத்தம் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுடைய சாதாரண குடிமகனுடைய வீட்டில நடந்த ஒரு சம்பவம். நம்ம நாடு மிக உயர்ந்த நாடு என்பதற்கு இதைவிட சான்று இல்லை என்று சொல்லலாம். ஏன் இப்படி உயர்ந்த நாடு? என்ன அப்படி சிறப்பு இருக்குன்னு சொன்னா, இங்கே நம்முடைய நீதியரசர் அவர்கள் பேசும்போது சொன்னார்களே, இருக்கக்கூடிய தாய் வழிபாடு, தாயை வழிபடுகின்ற தன்மை,
எல்லா பெண்களையும் தாயாக பார்க்கின்ற ஒரு உயர்ந்த தன்மை, இதுதான் நம்ம நாட்டுடைய சிறப்பு. அந்த சிறப்பின் ஒரு பகுதியாகத்தான் இங்கே நம்ம இதை பார்த்து இந்த மண்டக்காட்டு திருவிழாவை கொடியேற்றத்தை வருஷந்தோறும் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நாட்டுல நாம பிறந்திருக்கோங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு உலகம் தழுவிய அளவில் ஒரு சனாதன தர்மத்துடைய எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால எல்லாம் திங்கட்கிழமை காலையில நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போவாங்க. என்ன காரணம்னு சொன்னா எல்லாரும் வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு போயிடுவாங்க, சாயங்காலம் வீட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்க ஆளாளுக்கு ஒரு திசையில போயிடுவாங்க. மனைவி ஒரு ரூட்ல போனா, மகள் ஒரு ரூட்ல போனா, மகன் ஒரு ரூட்ல போவாரு. அங்கெல்லாம் போய் கும்பாளம் அடித்து விட்டு 2-3 நாட்கள் கொட்டம் அடித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வீட்டுல வந்து படுப்பாங்க. திங்கட்கிழமை காலையில வேலைக்கு போனோம். அந்த அழுத்தம், அப்படி ஒரு அழுத்தத்துல இவங்களுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கு அது இல்லை. நம்ம நாட்டால் அங்க போனாங்க. அங்க போய் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, அம்மா நம்முடைய ஜட்ஜம்மா சொன்னாங்க இல்லையா, பக்தி செய்தார்கள். பக்தி யோகத்தை அங்கே கொண்டு சென்றார்கள். எல்லா பகுதிகளிலுமே பக்திக்கான மண்டபங்கள் திறக்கப்பட்டன. அங்கே வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்தாங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் அங்கேயே தங்கி இருந்து விடுமுறை ஆனந்தமா குடும்பத்தோட பகவானுடைய நாமத்தை சொல்லி ஹரே ராமா ஹரே ராமான்னு சொல்லி ஆடி பாடிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வீட்டுக்கு போவாங்க. அமைதியா போவாங்க. காலையில எழுப்பும் போது ஹார்ட் அட்டாக்கே வரல அவங்க. இப்படி ஒரு உயர்ந்த செய்தியை, உயர்ந்த விஷயத்தை நம்முடைய பெரியவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்துட்டோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பார்வையில இருக்கக்கூடிய சிறப்பு. என்ன சொல்கிறது நம்முடைய சனாதன தர்மம் சொன்னா, உலகத்துல கடவுளுங்கிறவரு எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு இடத்துல சுகமா தங்கி இருந்து இந்த உலகத்தெல்லாம் பறித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்குள்ளும் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து, அழகாக சொல்லுவார்கள், Creator is manifesting as creation. Creation is nothing but the manifestation of Creator himself. அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை நம்முடைய சனாதனம் இன்னைக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம வாழ்ந்துருக்கோம். எல்லா விஷயங்களும் முக்கியம்தான், அரசியல் உட்பட. முன்னால ஒரு காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. குமாரில பட்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், மீமாம்சை தத்துவத்துடைய மிக உயர்ந்த குரு. அவர்கிட்ட வாதம் செய்யணும். ஏன்னா அவர் சொல்லக்கூடியத ராஜா கேட்பார். அப்படி உள்ள ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறது, அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டா ராஜாவை மாத்த முடியும் அவரால். அப்படிப்பட்டவரை விவாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விவாதம் பண்ணி ஜெயிச்சு அவரையும் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நம்முடைய திராவிட சிசு ஆதிசங்கரர் போறார். போற வழியில செய்தி கிடைக்குது, அவர் தன்னுடைய இறுதி காலத்துல இருக்கார் குமாரில பட்டர். என்ன காரணம்னு சொன்னா, அவர் ஒரு காரியத்தை செய்யறார். ராஜா புத்த மதத்துக்கு மாறிவிட்டார். மதமாக அன்னைக்கே இருந்தது. புத்த மதத்துக்கு மாறிவிட்டார். பிரஜைகள் எல்லாம் புத்த மதத்தை தழுவணும்னு சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கார். அப்படிங்கிற நிலைமை, அதை மாத்துறதுக்காக புத்த மதத்தை வாதத்துல தோற்கடிக்கணும், தர்க்க வாதத்துல தோற்கடிக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்றாரு. அதற்காக இவர் சொல்றாரு, அந்த புத்த விகாரம் அங்க 7 மாடி உயரத்துல அங்க இருக்கு அந்த நாட்டுல. அங்க போய் சொல்றாரு, ஐயா நான் மதம் மாற தயாராகி விட்டேன் அப்படின்னு சொல்லி மாறிட்ட சொல்றாரு. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி புத்த மதத்துக்கு அவரை கூப்பிட்டு போறாங்க. நோக்கம் என்னன்னா, புத்தத்துக்கு மாறுறது இல்லை, அங்க உள்ள விஷயங்கள்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வாதத்துல அவங்கள தோற்கடிக்கணுங்கிறதுக்காக.
மேல போய் தங்க வச்சுட்டாங்க. 7வது மாடியில் இவருக்கு இருக்க கொடுத்துருக்காங்க. அங்க தங்கி இருந்து விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. புத்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காரு. ஆனா ரகசியமா நம்முடைய சனாதனம் காட்டிய விஷயங்கள் எல்லாம் பின்பற்றிட்டு இருக்காரு. யாருக்கும் தெரியாம. 7வது மாடியில யாரும் வரமாட்டாங்க. ஒரு நாள் இதை யாரோ பார்த்துட்டாங்க. சாயம் வெளுத்து போச்சு. இவரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க இருந்து எல்லாரும் ஓடி ஓடி வந்தாங்க. வந்து 7வது மாடியிலிருந்து இவரை கீழே தள்ளி விட்டாங்க. தள்ளி விடும்போது அவர் சொல்றாரு, நான் படித்த வேதங்கள், நான் படித்த சாஸ்திரங்கள் உண்மை என்றால் எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னார். கீழே போனார். கீழே பார்த்தா இடது காலில் சின்ன விரல்ல ஒரு சின்ன எலும்பு முறிவு. என்னப்பா வேதங்கள் நான் அவ்வளவு படிச்சனே, இந்த மாதிரி ஒரு பிரதிஜையோடு குதிச்சனே, எனக்கே அப்படி ஆச்சுன்னு கேட்டாரு. அப்ப சொல்லிச்சு ஒரு அசரீரி, வேதங்கள் உண்மை என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. உன் மனசுல சின்ன சந்தேகம் வந்திருக்கு, அதற்காக ஒரு சின்ன தண்டனைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் சொல்றார் ஆதிசங்கரர் கிட்ட. அவர் ஆதிசங்கரர் வரும்போது இவர் எங்கே இருக்காருன்னு சொன்னா, ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள உண்மையை நிரப்பி அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு உண்மையை நிரப்பி தலை மட்டும் வெளியே தெரியுது. அங்க உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டாரு. புத்த மதத்து குருக்கள் எல்லாம் கூப்பிட்டு விவாதத்துக்கு கூப்பிட்டாரு. எல்லாரையும் தோக்கடிச்சு புத்த மதத்தை இந்த நாட்டை விட்டு துரத்தி ராஜாவே மாத்திட்டாரு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவர் ஏன் நல்லா இருக்க வேண்டியதான்னு சொல்லி தண்டனை ஏற்றுக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார். என்ன தண்டனைன்னு சொன்னா, இந்த புத்த விகாரத்துக்கு நாம் போறதுனால, அங்க போய் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களெல்லாம் தோற்கடிக்க முடிந்தது. அந்த தோல்வியின் அடிப்படையில ராஜா மனம் மாறி பெரிய ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. அந்த ஒட்டுமொத்த புத்த விகாரத்தை அழிச்சு எல்லாரையும் கொண்டுட்டாரு. அன்றைக்கு எனக்கு குருவாக இருந்து சொல்லி தந்த இந்த புத்த பிக்குக்கள்லாம் மரணத்துக்கு நான் காரணமாயிட்டேன். அதனால எனக்கு குருகத்தியாங்கிற தோஷம் பிடிச்சிட்டு அதுல இருந்து மீளா என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி படிச்சு பார்த்தேன். மீமாம்சை சொல்கிறது, நீ துஷாத்ரி பிரயோகம் செய்யும் அப்படின்னா ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள உட்கார்ந்து தலை மட்டும் வெளியே இருக்கணும், முழுக்க உண்மையை நிரப்பி தீ வச்சிருவான். இவரே பண்ணிட்டார். அதனால இப்ப நீ என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை ஆதிசங்கரே. என்னுடைய சீடராக இருந்து இன்னைக்கு மீமாம்சை பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த மண்டன மிஸ்ரர்கிட்ட போன்னு சொல்லி அங்க போயிட்டு இவர் கூட வாதம் நடக்குது. மண்டன மிஸ்ரர் ஊருக்கு போற வழியில பார்த்தா மக்கள்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. பெண்கள்லாம் குடத்துல தண்ணீர் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க நதியில இருந்து. எல்லாருமே தத்துவங்களை பேசிட்டு இருக்காங்க. இது கேட்கிறார், அம்மா மண்டன மிஸ்ரர் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி. எந்த வீட்டுக்கு முன்னால 2 கிளி இருந்து மீமாம்சை விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடு தான் சொல்றாங்க. அங்க போயிட்டார். போயிட்டு உட்கார்ந்து அவங்களுக்கு மீமாம்சைவாதிகளுக்கு சன்னியாசிகளை பிடிக்காது. ஆதிசங்கர் அந்த சின்ன வயசு சன்னியாசி சுத்தமா பிடிக்காது. இவருக்கு அனுமதி கிடைக்கல. என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஒரு தென்னை மரத்துக்கிட்ட ஒரு மந்திரத்தை சொல்றாரு. தென்னை மரத்துக்கு மேல ஏறி உட்கார்றாரு. அப்படி தென்னை மரம் வழிந்து கொண்டு அவருக்கு வீட்டுக்குள்ளே வரை அடைக்கிறது. வாதம் நடக்கிறது. வாதத்துக்கு நீதிபதி யாருன்னு சொன்னா மண்டன மிஸ்ரருடைய மனைவி உபயபாரதி. வாதம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நேரம் கேட்டு ரொம்ப சலிப்பா இருக்கு, தீர்ப்பு நான் சொல்லணும், அதனால ஒரு பரீட்சை வைக்கிறேன்னு சொல்லி 2 பேர் கழுத்துலயும் ஆளுக்கு ஒரு கழுத்துல மாலையை போட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. அவங்க வேலையை பார்த்து கொஞ்சம் கழிச்சு வந்தாங்க. ஆதிசங்கரர் கழுத்துல போட்ட மாலை அப்படியே இருந்தது. மண்டன மிஸ்ரர் கழுத்துல இருந்த மாலை வாடி. என்ன காரணம் சொன்னா, தோற்று விடுவோம் என்று தெரிந்தது. அதனால கோபம் வந்து ஆவேசம் வந்து அந்த சூட்டுனால இந்த மாலை வாடிச்சு. அம்மா சொன்னாங்க, தீர்ப்பு மனைவி மண்டன மிஸ்ரர் மனைவி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கணவரே நீ தோற்று விட்டார்னு சொல்லல, என் கணவரை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள் இவரை பார்த்து சொல்லல. சொல்றாங்க, தேவரில் இருவரும் அடியாளுடைய வீட்டிலே வந்து பிச்சை ஏற்க வேண்டும்னு சொல்றாங்க. திருமணம் செய்தவர்கள் பிச்சை ஏற்க கூடாது. ஆனா சன்னியாசி பிச்சை ஏற்கணும். ஏன்னா இந்த வாதத்துக்கு என்ன போட்டி, என்ன பந்தயம் என்ன வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பாதையிலே நம்ம வந்தோம்னு சொன்னாங்க. இப்ப என்ன நடக்கணும்? மண்டன மிஸ்ரர் திருமண வாழ்க்கையை விட்டுட்டு இவர் பின்னாடி போகணும், ஆதிசங்கர் பின்னாடி.
அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு நம்முடைய பாரத நாடு முழுக்க இருந்த அந்த புத்த விகாரங்கள் எல்லாம் மாறி மீண்டும் மீமாம்சை தத்துவம் மாறி வேதாந்தம் மேலே நிற்கிறது. எல்லாம் இறைவன் தான் இந்த சித்தாந்தத்தை நிறுவுகிறார். இப்போ முக்கியமா நமக்கு தேவை என்னன்னா, சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அரசியல் சக்தியின் அவசியம் நம்முடைய தர்மத்தை காக்க தேவைப்படுகின்ற காலம். அயோத்தியில ஒரு பெரிய தீர்ப்பை பார்த்தோம். அயோத்தி ராமலாலா உண்மையிலே ஒரு லீகல் என்டிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அந்த கோயிலை கட்டி முடிச்சாங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை என்றால் அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டிருக்காது. அந்த தீர்ப்பின் மூலமாக இந்த மிக பிரம்மாண்டமான ஆலயம் அங்கே எழும்பி இருக்காது. தமிழ்நாட்டில் அதான் நடக்குது. வேற ஒண்ணும் பெருசா கேட்கல. நம்ம பல வருஷமா ஒரு தீபத்தூண்ல கார்த்திகைக்கு முருகனுடைய நாளுக்கு தீபம் ஏற்றணும்னு கேட்டோம். கேள்வி சின்னதா தான் கேட்டோம், கொஞ்சம் அமைதி குறைவா தான் இருந்த நம்முடைய சத்தத்துல. எப்போதும் போல தூக்கத்துல தான் இருந்தோம். தூக்கத்துல இருந்த காலத்துல நிறுத்தி வச்சுட்டாங்க. அதை எதிர்த்து போராடி போராடி கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக போராடி இன்னைக்கு கடைசியா அண்மையில ஒரு நீதிபதி சொல்லுகிறார், சொன்னாங்க இல்லையா, ஐயா சொல்றாரு, இந்த தீபம் ஏற்றுவதில் எந்த தடையும் இல்லைன்னு சொல்றார். தீபம் ஏற்ற உத்தரவு போட்டாச்சு, நிறைவேற்றப்படவில்லை. அரசாங்கம் யார் செய்யணுமோ அந்த துறை செய்யவில்லை. மாறாக 144 தடை போட்டார்கள். நீதிபதி மீண்டும் அடுத்த தீர்ப்பு கொடுத்தார். துணை ராணுவ காவலோடு அங்கே சென்று நீதிபதி விளக்கேற்றுங்கள், தீபம் ஏற்றுங்கள் என்று. அதுவும் மீறப்படுகின்றது. தமிழ்நாட்டின் நிலைமை 85% இந்துக்கள் வாழுகின்ற தமிழ்நாட்டின் நிலைமை இன்றைக்கு இப்படி இருக்கின்றது என்றால், நீதிமன்ற தீர்ப்புகள் மதிக்கப்படவில்லை என்றால் ஆட்சியாளர்கள் மாற்றப்பட வேண்டும். அந்த முயற்சிக்கு அனைத்து இந்துக்களும் எல்லோரும் சொல்வது போல ஒன்றிணைந்து அரசியல் கடமையை மாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்கள் முன்னே வைத்து மண்டைக்காட்டம்மனை வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி பாராட்டி விடைபெறுகின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.